பின்ன இன்னைக்கான சிங்கப்பெண்ணோட எபிசோட்ல என்ன நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம ஆனந்த் ஹாஸ்பிட்டல்ல குடுத்தாங்க இல்லையா? அந்த பேப்பரு. ஸோ செக் பண்ணிட்டு அந்த பேப்பர் கையில எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆத்தாடி ஆத்தா! இதுக்கு மேல இது நம்ம கையில இருந்துச்சு. மறுபடியும் நமக்கு தான் கொஞ்சம் டேஞ்சர். இத முதல்ல இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு டஸ்ட்பின்ல போடுறாங்க. அப்படி போட்டவங்க பார்த்தீங்கன்னா, டஸ்ட்பின்ல போட்டது நேரா எங்க போய் நிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மித்ரா இருக்காங்க இல்லையா? அவங்க ரூம்ல தான் போயிட்டு டஸ்ட்பின்ல போய் நிக்குது. அவங்க என்னடா இது? ஏதுடா இதுன்னு ஒரு வேள அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னு வைங்களேன், இது என்ன ஹாஸ்பிட்டல் இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்கப்பு. ஸோ, அதில கண்டிப்பா பேர் மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ, அதோட கிழிச்சிருந்தா கண்டிப்பா பேரோட தெரியாது. பட் யாரோ ஒருத்தர் பிரெக்னன்ட்டா இருக்காங்க நம்ம பிஜில. அது யாரு? அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னாக்கா, இங்க நம்ம மித்ரா ஸோ வார்டன் கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ வார்டன் கண்டிப்பா யார் இது? யாருங்க ப்ரெக்னென்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னாக்கா, கேட்டாங்கன்னு வைங்க, கண்டிப்பா அப்போ மாட்டிக்க தான் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம ஆனந்தியோட வீட்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அப்பாவும், அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஆனந்திய பார்க்கறதுக்காண்டி கூட்டிட்டு போறதுக்காண்டி வராங்க. ஸோ இப்படி வரவங்க பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நீ பார்க்க தானே போற. நேரா போயிட்டு பாத்துறேன். நீ எதுக்கு மணி வேற சொல்லிட்டு இருக்கா? அப்படின்னு பெரிய பொண்ணு சொல்லவும், அவனும் நேரா பிஜிக்கு அதாவது சென்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிளம்பிட்டாங்க. ஸோ அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது ஆனந்தியோட லைஃப்ல அப்படின்றத மட்டும் சொன்னா தெரியுது. பார்ப்போம் என்னதான் பண்றாங்க ஆனந்தி அப்படின்றத நம்ம. ஸோ நம்ம இதில அன்பு என்ன பண்ண போறாருன்னு தான் தெரியல. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, செய்யாத தப்பு மேல பார்த்தீங்கன்னாக்கா, இங்க அண்ணல பழி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவன் தான் இந்த வேலைய செஞ்சிருப்பான். அப்படின்ற மாரி அவரா நெனச்சுட்டாரு. ஸோ அது எல்லாமே முற்றிலும் தப்பு அப்படின்றத இவரு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்க போறாங்க அப்படின்னு தான் தெரியல. இங்க மகேஷ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இவன் தான் அந்த ஆளுங்கிட்ட அவரு தப்பு புரிஞ்சுட்டு ஸோ என்ன நடக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிட்டு இருக்கு. இங்க சிங்கம் சொல்ல ஆமா ரொம்ப இருக்காங்க நானுமே இந்த தப்பு எதுக்குடா நம்ம மேல பெரிய தப்பு கழங்க போயிடுச்சு. இதை நம்ம எப்படி சரி பண்ண போறோம் அப்படின்னு வேற புலம்பிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு ஒன்றும் கல்யாணமா சின்ன பொண்ணு கர்ப்பமா இருக்கா. இந்த விஷயம் ஊருக்காருக்கு தெரிஞ்சுல அவங்க ஊருக்கு ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்க பேச்சியும் போய் அவங்க என்ன இது எக்ஸ்ட்ரீம் போவாங்க அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆனந்தி ஸோ எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க செஞ்ச தப்பை எப்படியாச்சும் முடிச்சு ஆகணும். அப்படி இல்லைன்னு வைங்களேன், அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப வந்துட்டோம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பாய், see you.